இந்த மாந்திரிக பயிற்சி வகுப்புல நிறையாவே இருக்கும். இருந்தாலும் சுருக்கமா என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லித்தரோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சுருக்கமான ஒரு பதிவை மட்டும் இங்க நம்ம பதிவிறக்கம் பண்றோம். முதல்ல மாந்திரிகம் என்றால் என்ன, ஃபர்ஸ்ட் மாந்திரிகனா என்னன்னு மக்களுக்கு தெரிய வைப்பது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாந்திரிக சக்தியை பெறுவது எப்படி, அதை எப்படி பெறுறது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நம்ம பயிற்சி வகுப்புல நம்ம கொடுப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மகா கணபதி வசிய சக்கரம், மகா கணபதி உபாசனை செய்வது எப்படி, அதுக்கடுத்து அகத்தியர் உபாசனை செய்வது எப்படி, அடுத்து குலதெய்வம் உபாசனை செய்வது எப்படி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காளிதேவி வசியம், மோகினி வசியம், அன்னபூரணி வசியம்,